இந்த படம் முடிஞ்சு எல்லாம் வரும்போது என்ன ஆயிருக்குன்னா, அப்ப யார் யாரெல்லாம் வச்சு மார்க்கெட் பண்ணலான்னு பார்த்துட்டாரு கமல். போட்ட டைரக்டர் படத்துக்கு காச போட்டோம். நமக்கே படம் காட்ட மாட்றாப்புல. புரியுதா உங்களுக்கு? மணிரத்னம் போய் கேட்டா சண்டை வந்துரும். படம் முடியிற நேரத்தில ஏற்கனவே இந்தியன் 2ல யார இவர பகச்சு தான் வந்து இந்தியன் தாத்தாவ கொன்னுப்புட்டாய்ங்க கதையில. தெரியுமா உங்களுக்கு? இந்தியன் 2ல 2ல கொல்லலையே. 2ல ஊர விட்டே ஓடிருவார்ல. ஆ. புரியுதா உங்களுக்கு? எப்படி அதாவது சங்கர பகச்சதுனால சங்கர் வந்து சூனியம் வச்சுட்டாங்க. எப்படின்னா, இந்தியன் தாத்தாவ வந்து கூப்பிட்டதே அவைங்க தான் 1ல. அவைங்க தானே கூப்பிடுறாங்க இந்தியன் தாத்தாவ. 1ல வந்து இந்தியன் தாத்தா இருப்பாரு. 2ல வந்து கூப்பிடுற ஆரம்பத்தில அவைங்க தான் இந்தியன் தாத்தாவ கூப்பிட்டு வருவாய்ங்க. சும்மா போன இந்தியன் தாத்தா பிச்சை எடுத்து கூட பொழப்பு நடத்திருப்பார் சைனால. அவருக்கு ஃபோன போட்டு வர வச்சு கேவலப்படுத்தி அடிச்சு தொரத்துறாய்ங்க. ஊர விட்டு ஓடுறாங்க. இது எதனாலன்னா சங்கர பகச்சதுனால. சீன மாத்திட்டாப்ல. இந்தியன் தாத்தாவ கௌரவமா அனுப்பாம, ஒரு கம்பிய குடுத்து அதில ஏறி ஊர் ஊரா சுத்த விட்டு டோட்டலா கமல காலி பண்ணி விட்டாங்க. அந்த மாரி மணிரத்னம் வந்து என்ன பண்ட்டாப்லன்னா, சரி அப்படிங்கும்போது இவருக்கு படத்தையே காட்டல. புரியுதா உங்களுக்கு?